அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பொதுவான ஒரு ஷரத்து, முஸ்லீம் என்றால் யார் அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லீம்னா யார் தெரியுமா? என்னை போன்றே தொழுவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்குவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்க, என்னை போன்றே அல்லாஹ்வுடைய பேரில் அறுத்து பலியிடுவார்கள், என்னை போன்றே ஹஜ்ஜும் செய்வார்கள், இவர்கள் யாவரும் முஸ்லீம்கள் தான், எவனும் பிரிக்க தகுதி கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டு என்னை போன்றே தொழுது எனது கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் சொன்னபடி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் பதிலுக்கு அறுத்து ஹஜ்ஜு செய்யணும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைன்னு வந்து யார் வந்து இஹ்ராம் கட்டி வந்து நின்றுட்டாங்களோ இவர்கள் யாவரும் முஸ்லீம்கள் தான். இதை பிரிக்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது, எந்த ஆளுமுக்கும் கிடையாது, எந்த மடையனுக்கும் கிடையாது. மடப்பெயல்கள் எவனாவது சொன்னான் அவன் முட்டாள் பெயர், முட்டாள், குர்ஆனுக்கு எதிராக இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல முடியுமா? இப்படி நல்லா யோசிப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்களாம் முஸ்லீமா? முஸ்லீம் தான் நாங்கள் லெப்ப, நீ ராவுத்தர், நீ பட்டாணி, நீ மறைக்கான், நீ சொரைக்கான், நீ ஷியா, நீ சன்னி. என்னடா ஷியா சன்னி? ஆட்சி அதிகாரத்தில் மோதிக்கிட்டதை கொண்டு சமுதாயமே பிளந்து நிற்குது. இன்னைக்கு பூமியில் ரெண்டா பிளங்க வச்சுட்டான். இது பிளவு இன்னும் யார் கூர்த்திட்டுனா உள்ள யூதர்களும் நஸ்ரானிகளும் முஸ்லீம்களும் உள்ள புகுந்து முஸ்லீம் சமுதாயத்தை மாபெரும் பிளவாக்கி உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மாபெரும் சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். என்ன கிலாஃபத்தினும் உலகத்தை ஆட்சி செஞ்ச சமுதாயம் இன்னைக்கு எங்க நிற்குது? சுருங்கி சுருங்கி அடி கண்ட இடத்துல அடி வாங்குறாங்க. காரணம் முஸ்லீம் என்ற அந்த வார்த்தையை மறந்து நாம முஸ்லீம்ங்கிற பேருக்கு அடையாளம் வச்சுக்கிட்டு பின்னாடி நாம யாரா மாறோம்னா ஒன்று இனத்துக்காரன் இல்லைன்னா தேசத்துக்காரன். நான் முஸ்லீமு ஆனால் நான் சவுதிக்காரன், நான் முஸ்லீமு ஆனால் நான் வந்து யூஏக்காரன், நான் முஸ்லீமு ஆனால் பஹ்ரைன்காரன், எனக்கு நாடு வேற எனக்கு எல்லை வேற. இப்படியே பிரிஞ்சு 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 முஸ்லீம்கள் உம்மத்தில் ஒன்றாவதற்கு பதிலாக அல்லாஹ் நடிகார்களே சிதைந்து போனார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, எப்பா நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், குர்ஆன் வசனத்தை கேட்டுக்கிடுங்க, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பலம் குன்றி போவீர்கள். இது யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு சொன்னது. நீ சன்னிசியானும் பிரியாத, அத்தாவாப்பானும் பிரியாத, இந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. மார்க்கத்தில் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது உனக்கு கேடுகாரர்கள் தலப்பாவை கிட்டிட்டு ஏறி அடிச்சுட்டான், வேக்க விருக்க பேசிட்டு போயிட்டான். இந்த மக்கள் சிந்திக்காம குர்ஆனை படிக்காம ஆலிம்சா சொல்லுதெல்லாம் கேட்டு, எங்க ஆலிம்சா சொன்னாலே அப்படியே கேட்டு கேட்டு வம்பா போனான். கடைசியில் முஸ்லீம் சமுதாயம் எங்க போயிட்டா சிதஞ்சி 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 ஒரு நாட்டு எல்லைக்காரன் ஒரு நாட்டுக்காரன் சேர்க்காத அளவுக்கு ஆயிட்டோம். பகையா தான் இருக்கான், எல்லை வகுத்து பகையானார்கள். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிலாஃபத்தாக இருந்த சமுதாயம் துண்டு துண்டா சிதறி போயிட்ட யூதர் நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள சிக்கிட்டு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் பிளந்து போச்சு.